ஹே ஹாய்டா! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜீக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஒன் ஷாட்டோட நேம் யூ ஆர் சேஞ்சிங் மீ. ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். இதில் நம்ம ஜிமின் ஒரு ஃபேமஸான ஐடல் அண்ட் சிங்கர். நம்ம ஜங்குக் ஒரு கம்பெனியோட சிஇஓ, ரொம்ப கோல்டான ஒரு பர்சன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேராக வெயிட்டிங் ரூமுக்கு தான் வராரு. அங்கே ஆல்ரெடி நம்ம டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் நம்ம டே தான் ஜிமினோட மேனேஜர். ஸோ ஜிமினுக்கு ஃபுல்லாகவே பார்த்துக்கிறது நம்ம டே தான். ஸோ டே அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் அப்படியே உள்ளே உட்காந்துட்டு அப்படியே உள்ளே உட்கார்றாரு சோஃபாவில். டே அப்படியே ஜிமினை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, சூப்பராக இருந்துச்சுடா, நல்லா பண்ணேன், தேங்க்ஸ்டா. ஆமாம் என்ன ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு மாதிரி இருக்குது, அதை நீட்டுறாங்க. ஜிமின் அதை வாங்கிட்டு, என்ன டே இது? இது ஒரு இன்வைட் கார்டு. இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, நீ அங்கே போகணும், உன்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்ன? என்னையா அப்படி சொல்லிட்டு அந்த கார்டை பார்க்குறாரு. அந்த கார்டு ஜியான் குரூப்னு போட்டிருக்கு. ஜிமின் அப்படியே நிமிர்ந்து டேவை பார்க்குறாங்க. டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஆமாடா, இது ஒரு பார்ட்டி தான், பட் இது பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஜியான் குரூப் நடத்துகிற ஒரு பார்ட்டி தான் இது. ஆனால் டே, நான் எதுக்கு? ஜிமின், இப்போ நீயும் ஒரு செலிப்ரிட்டி, நீயும் பாப்புலரான ஒரு பர்சன் தான். ஸோ இந்த ஈவெண்ட்டை நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கே நிறைய பேர் வருவாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வர போகிறாங்க. நீ அங்கே போனால் அவங்களோட பேசி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. ஆனால் டே, நான் போகலை. ஜிமன், எனக்கு புரியுது நீ ஏன் போக மாட்டேன்றது, பட் இது உன்னோட கரியருக்கு யூஸ் ஆகும்டா. நீ போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசி கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் உனக்கும் ரிலாக்ஸ் ஆகும்டா. எப்போவுமே ஒர்க்குன்னு ஒர்க்கில் எதானே பிஸியாக இருக்குது, இது உனக்கு ஒரு சேஞ்சிங்காக இருக்கும், நீ போயிட்டு வா அப்படி சொல்லிவிட்டு டேக் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஜிமினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அவரோட கேபினில் உட்காந்துட்டு ரொம்ப பிஸியாக ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த கேபின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு பர்சன் வராங்க. ஜங்குக் அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு முன்னாடி யோன்ஜோன் தான் நின்றுட்டுருக்காரு. யோன்ஜோன் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ண. ஜங்குக்கும், என்ன எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு பாஸ் அப்படின்ட்டு யோன்ஜோன் சொல்ல, ஜங்குக்கு அப்படியே முறைக்கிறாங்க. யோன்ஜோன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே ஓகே எல்லாமே முடிஞ்சு, இன்னும் சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது, நீ வந்து ஒரு தடவை செக் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம். எல்லாம் நீயே பார்த்துக்கோ, எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு ஈவினிங் சொல்லு, நான் வந்துடுறேன். அப்புறம் எல்லோரையும் இன்வைட் பண்ணியாச்சா? எல்லாருமே இன்வைட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லிட்டேன், அவனுங்களும் வந்துடுறேன்னு சொல்லிட்டானுங்க. ஓகேடா, நீ எல்லாத்தையும் முடிச்சிடு, நான் முடிச்சு இன்ஃபார்ம் பண்ணேன், நான் வந்துடுறேன். ஓகே நான் கிளம்புறேன் ஜங்குக். பைடா அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கும் அவரோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் சொன்னால் அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. இப்போ எப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. நம்ம ஜிமின் அவர் ரூமில் அப்படி ரெடி ஆகிட்ருக்காரு. நார்மலான ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு அண்ட் பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஷூ தான். ஸோ கோட்லாம் வியர் பண்ணல, சிம்பிளாக தான் ரெடி ஆகிருக்காரு. ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு ஒரு பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. வெளியே டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டே அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ண. ஜிமினும் ஓகேவா? ஓகே, பார்த்து கேர்ஃபுல்லாக இரு அண்ட் சேஃபாக அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏன்டா நீ வரலையா? சரிடா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அதை பார்க்கணும். சரிடா சரின்னு சொல்லிட்டு அப்படியே டேவும் ஜிமினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி அப்படியே இந்த பார்ட்டி நடக்கிற ஆள் தான் காட்டுறாங்க. அந்த ஹாலில் அவ்வளோ பேர் இருக்காங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம டே அப்படியே ஜிமினை வந்து அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு, ஓகேடா பாய், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து போயிடு. இப்போ ஜிமின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து உள்ளே வராங்க. அங்கே நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. ஜிமின் வந்த உடனே எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அப்படியே ஜிமினை ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே ஃபோட்டோவாக எடுத்து தள்ளுறாங்க. பட் ஜிமின் எதையுமே கேர் பண்ணாமல் அப்படியே கூலாக நடந்து உள்ளே வராங்க அந்த பார்ட்டி ஹாலுக்குள்ளே. அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்து எல்லாருக்கும் ஒரு பவ் பண்ணுறாரு. எல்லாருமே அப்படியே ஜிமினுக்கு பவ் பண்ணுறாங்க. ஜிமினுமே ஒரு ஹெட் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே அப்படியே அங்கே இருக்கிற டேபிளில் போயிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ஸோ சுற்றி அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தங்களாக பார்த்துட்டே இருக்காரு. எல்லாருமே கையில் ஒரு ட்ரிங்க்ஸோட அந்த பார்ட்டி அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ட்டி ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 minutes ஆகிருக்கும். ஸோ எல்லோரும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு வரல. ஸோ ஜிமின் அப்படியே அந்த பார்ட்டி ஹாலை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது தூரத்துலேருந்து ஒருத்தங்க அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, ஹே அது ஜிமின் தானடா,
ம். ஆமாடா. அவன் என்ன பண்ணுறான் இங்க? டேய் என்ன மறந்துட்டியா? அவன் இப்போ பெரிய செலிபிரிட்டி. ஆமால்ல. சரி வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 பேர் அப்படியே ஜிமின் கிட்ட வராங்க. நம்ம ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்க்க அவருக்கு முன்னாடி காய், ஜான் அண்ட் ஜாக்குன்னு சொல்லிட்டு 3 பேர் தான் நிற்கிறாங்க. ஜிமின் அவங்கள பார்த்துட்டு, ஹாய் சீனியர்ஸ், என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க? டேய் இதை நான் கேட்கணும்டா. என்ன பண்ணுற நீ? என்ன, நான் செலிபிரிட்டி சிங்கர் மறந்துட்டிங்களா? ஆமாப்பா, பெரிய சிங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் ஒரு மாதிரி நக்கலாக சொல்ல ஜிம்னு சிரிச்சிட்டே, அதை விடுங்க. எப்படி போகுது? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? உன்னோட ஒர்க்கில் எப்படி போகுது? அவன் எங்கே? உன் பின்னாடியே ஒருத்தர் சுற்றுவானே வாலு மாதிரி, உன்னோட சோல்மேட்டுன்னு சொல்லிட்டு, அவனை காணோம். ஓ, டேயாங்கா, அவன் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். பாருடா, சார் ரொம்ப பிஸி போல். ஐயோ அப்படிலாம் இல்லை சீனியர், அவன் சும்மா ஒர்க் ஏதோ முக்கியமான ஒர்க் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஓகே ஓகே, நீ தனியாக உட்காந்துட்ருக்க? இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஹால்குள்ளே நம்ம ஜங்குக் தான் அப்படியே மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. ஐஸில் கூலிங் கிளாஸோட பக்கம் அவருமே பிளாக் அண்ட் பிளாக் சூட்டில் தான் வந்திருக்காரு. ஸோ அப்படியே உள்ளே வராரு. அவருக்கு பின்னாடி நம்ம யோன்ஜோன் அப்படியே ஜங்குக் பின்னாடி வராங்க. ஜங்குக்கும் யோன்ஜோனும் அப்படியே உள்ளே வரதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. நம்ம ஜிமினும் அப்படியே பார்க்குறாரு. பட் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஏதோ ஒரு ஸ்டேஞ்சரை பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு நிற்கிறாரு. நம்ம காய், ஜான்லாம் அப்படியே ஜங்குக்கு வந்த உடனே எல்லோரும் ஜங்குக் கிட்டே போயிடுறாங்க. ஜங்குக்கும் அவங்கக்கிட்ட எல்லார்ட்டையும் பேசிகிட்டே அப்படியே ஜிமின் இருக்கிற பக்கம் பார்க்குறாரு. பட் ஜிமின் அப்படியே வேறு ஒரு டைரெக்ஷனை பார்த்து உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக் லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே அப்படியே ஸ்டேஜுக்கும் போகிறாங்க. இப்போ ஸ்டேஜில் போயிட்டு ஜங்குக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு. வெல்கம் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு அப்படியே ஸ்டேஜை விட்டு கீழே வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுமே அவங்கவுங்க பிஸ்னஸை பற்றி எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. இப்போ தங்குக்கும் அவருமே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் கிட்டே போயிட்டு உட்காந்துட்டு அவர் அந்த ப்ராஜெக்ட்டு டீலிங்ஸ் அதை பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்காரு. நம்ம பசங்க காய், ஜாக்சன் எல்லாமே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அதே இடத்துல இன்னொரு பர்சன் அப்படியே நம்ம ஜிமினை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜிமின் இதை நோட் பண்ணியிருக்க மாட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் யாரோ அவரையே பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருப்பாரு. பட் ஜிமின் பார்க்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஜிமினும் சரி நமக்கு தான் அப்படி தோணுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் ஒரு ட்ரிங்க்ஸ், அதாவது ஜூஸ் தான், ட்ரிங்க் கிடையாது. அவர் வந்து ஜூஸ் மட்டும் தான் வச்சுருக்காரு கையில். ஸோ அந்த ஜூஸ் அப்படி குடிச்சிட்டு அப்படியே அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு, அங்கே பசங்க எல்லோரும் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போது இந்த பக்கம் இன்னொரு பர்சன் தான் ஒரு வெயிட்டரை கூப்பிட்றாங்க. அவரும் வந்துட்டு, சொல்லுங்கள் சார், இந்த ஜூஸ் யாருக்கு? அது அதோ அங்கே இருக்காரே அவருக்கு தான். ஓ சரி ஓகே, இங்கே வச்சுட்டு எனக்கு ஒரு ட்ரிங்க் வேணும், அதை மட்டும் எடுத்து வந்து கொடுக்குறீங்களா? சார் அதனா ப்ளீஸ் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த வெயிட்டரும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஜூஸ் அப்படியே அங்கேயே வச்சுட்டு அங்கே போயிட்டு ட்ரிங்க் எடுக்க போகிறாங்க. இப்போ அந்த கேப்பில் அந்த பர்சன் அந்த ஜூஸில் எதையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த பிளேட்டை அப்படியே எடுத்து வச்சிடுறாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அந்த வெயிட்டரும் வந்து அந்த பர்சன்கிட்ட அப்படியே ட்ரிங்க்கை கொடுத்துட்டு அந்த பிளேட்டை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பர்சன் அந்த வெயிட்டரையே பார்த்துட்ருக்காங்க. இப்போ நேராக அந்த வெயிட்டர் ஜிமின் கிட்ட தான் போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆ என்ன இந்தாங்க, என்ன இது? இது ஜூஸ் தான் சார், உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. யார்? அது வந்து காய் சார் தான் கொடுக்க சொன்னார். காய் சீனியரா? ஆமாம் சார், அவர் தான் கொடுக்க சொன்னார். ஓ சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஸ்மைல் பண்ண அந்த வெயிட்டரும் ஜிமினை பார்த்து பவ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமின் அப்படியே காயை பார்க்குறாங்க. காய் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஜூஸ் எடுத்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே ஜங்குக் பார்த்துட்டு தான் இருக்கார். பட் அதை மிக்ஸ் பண்ணது என்னென்னு அவர் கவனிக்கல, சரியாக கவனிச்சிருக்க மாட்டார். அந்த ஜூஸை கலக்கும் போது தான் பார்த்துருப்பாரு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி. பட் அவருக்கு என்ன மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாதனால அவரும் கேஷுவலாக விட்டுறாரு. இப்போது இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்படியே அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு அவர் கொஞ்ச நேரம் நார்மலாக தான் இருக்கார். அவருக்கு பெருசாக எதுவும் தெரியல. பட் கொஞ்சம் டைம் ஆக ஆக ஜிமினுக்கு ஏதோ பண்ணுது. அவரோட பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஜிமினால் ஒரு செகண்ட் கூட உட்காரவே முடியல. அவர் ஒரு மாதிரி அவருக்கே தெரியுது அது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போகலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் எழுந்திருக்கவும் முடியல.
ஸோ அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணவே கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு. இதை தூரத்துலேருந்து ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டே ஜங்குக் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே, ஆ சார் ஒரு நிமிஷம், இதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாமா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது. ஆ ஓகே ஜங்குக், நீங்கள் பாருங்கள், நான் அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து இதை பற்றி பேசிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நேராக ஜிமின் கிட்ட தான் வராங்க. வந்துட்டு ஜிமினை பார்க்க, ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவரோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அவரோட பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிமின் அப்படியே லைட்டாக திரும்பி நிமிர்ந்து பார்க்குறாங்க ஜங்குக்கை. பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹே சீனியர், எப்படி இருக்க, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உளறிக்கிட்டே கேட்குறாங்க. ஜங்குக்கு அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னாச்சு, ஆ எனக்கா, எனக்கு ஒன்றும் ஆகலையே, ஏன் கேட்குற, ஆமாம் நீ என்ன என்கிட்ட பேசுகிற, உனக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்காதே, எப்போவும் என்னை இக்னோர் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டு தானே இருப்ப அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிமினோட ஹேண்டெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு அப்படியே ஷிவரிங் ஆகிட்டுருக்கு. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, ஏய் உனக்கு என்னாச்சு, உனக்கு ஏன் இப்படி ஷிவரிங் ஆகுது, ஹேண்டெல்லாம் எவ்வளோ சில்லுன்னு இருக்கு, ஆ அதுவா தெரியலையே, நான் ஜூஸ் தான் குடித்தேன், பட் எனக்கு ஏன் இப்படி இருக்குது, இது டே டேவை டேவை கூப்பிடுங்க அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படியே ஜிமினை பிடிச்சிட்டே சுற்றி பார்க்குறாரு. தூரத்தில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யோன்ஜனை பார்க்குறாரு. யோன்ஜன் ஜங்குக்கை பார்த்துருப்பாங்க டக்குன்னு. ஸோ யோன்ஜனை கூப்பிட்றாரு. யோன்ஜனும் வேகமாக பக்கத்தில் வந்துட்டு, என்னாச்சுடா, இவன் எப்படி இருக்கான் தெரியலடா, இவன் ஏதோ இந்த ஜூஸ் தான் குடித்தான், பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்படி பிஹேவ் பண்ணுறான், ஏதோ ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறான்டா, எனக்கு என்னாச்சுன்னு தெரில, நீ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் ஜங்குக் எப்படிடா, இல்லை நான் பேக் டோர் வழியாக அவனை கூட்டிகிட்டு போகிறேன், யாராவது இவனை இப்படி பார்த்தா அது தேவையில்லாமல் பெரிய இஷ்யூ ஆகிடும், நான் இவனை பேக் டோர் வழியாக கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கோல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ சேஃபாக இவனை கூட்டிகிட்டு போ, இவனை யாரும் பார்த்துடக்கூடாது, ஓகேடா அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் அப்படியே ஜிம்மினை பேக் டோர் பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இன்னொரு பர்சன் அப்படியே இவங்க 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதை யோன்ஜன் நோட் பண்ணிவிட்டு, இவன் யார், எதுக்காக இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. பட் ஃபேஸை பார்க்கல, பின்னாடி மட்டும்தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கணும் இல்லையா, ஸோ கெஸ்ட் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறது யோன்ஜன் எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்துக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே ஜிமினை பேக் டோர் வழியாக வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவரோட காரில் தான் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் காரில் ஏறிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப இவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு பைக் பின்னாடி வருது. ஜங்குக் இப்போ வரைக்கும் கவனிக்கவே இல்லை. ஸோ ஜங்குக்கும் நேராக ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி தான் போய் காரை ஸ்டாப் பண்ணுறாரு. அது ஜங்குக்கோட ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ யாரும் அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கம் வரமாட்டாங்க, ஜங்குக்கோடது தான், பெருசாக யாரும் அந்த பக்கம் வரமாட்டாங்க, ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரமாட்டாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே ஜிமினை தூக்கிட்டு லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு நேராக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போது அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு நேராக அந்த அவங்க ரூமுக்கு தான் போகிறாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி ஜிமினை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு ஜிமினை பார்த்தா ஜிமின் ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறாரு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப குளிர மாதிரி இருக்குது. அதே சமயம் ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்கும் ஆகுது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்க ஜிமின், டே எங்கடா இருக்க, எனக்கு என்னாச்சு, யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுடைய பாதையில் உரளிகிட்டே இருக்காரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஜிமினை தூக்கிட்டு போய் அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமில் பாத்டப்லேயே போடுறாங்க. ஜிமினும் அப்படியே பாத்டப்பில் உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி அவரோட சென்ஸ்க்கே வர மாதிரி இருக்குது. அப்படியே ஃபுல்லாக நினைஞ்சதுக்கப்புறம் தான் ஜிமின் ஓரளவுக்கு சென்ஸ்க்கே வராரு. வந்துட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு முன்னாடி ஜங்குக் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற, நான் அம்மா இது யாரோட ரூம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஜங்குக், இது என்னோட ரூம்,
உனக்கு என்னாச்சு? என்ன குடிச்ச? உனக்கு தான் ட்ரிங்க்ஸ் ஒத்துக்காது இல்லை, அப்புறம் எதுக்கு ட்ரிங்க்ஸ் குடிச்ச? ஆ, என்ன ட்ரிங்க்கா? நான் ட்ரிங்க்கை குடிக்கலையே. ம், நீ பண்ணதெல்லாம் பார்த்தா ட்ரிங்க்கு குடித்தது மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை, நான் ஜூஸ் தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக சொல்ல, ஜங்குக்கும் நோட் பண்ணியிருப்பாருல்ல ஜிமின் வந்து ட்ரிங்க் குடிக்கல ஜூஸ் தான்றது. ஸோ ஜங்குக்கும் தெரியுது. சரி, ஓகே. இப்போ நீ ஓகேவா? ஆ, இல்லை, ஏதோ மாதிரி லைட்டாக ஹெட்டேக்காக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். சரி வா, நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினை தூக்கிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு ஜிமின். அப்படியே ஃபெட்டிங்காக தான் இருக்குது, அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஃபிட் ஆகி தான் இருக்குது ஜங்குக்கு. அப்படியே அது கபோர்ட்லேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து ஜிமின் கிட்டே கொடுக்குறாங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்க, என்ன நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்க போறியா? இந்தா இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படி சொல்லிவிட்டு ஜங்கு கொடுத்துட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாரு. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு அப்படியே உள்ளே வராரு. அவரோட கையில் ஃபுட்டு இருக்குது. ஜிமின், ஜங்குக் எங்கே போனேன்? என்ன இது? ஃபுட்டு பசிக்கலையா? ஆ, இல்லை, எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம்னா விட்டுரு, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் முன்னாடியே உட்காந்து சாப்பிட்றாரு. ஜிமின்க்கு இது பார்க்க ஒரு மாதிரி கடுப்பாகுது. வேண்டான்னு சொன்னால் அப்படியே விட்டுறதா? சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்கிறானா பாரு, சரியான சிடுமூஞ்சி. எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வணங்கிட்டே இருக்க, ஜங்குக் என்ன? ஆ, ஒன்றும் இல்லை, சாப்பிட்ணுன்னா வந்து சாப்பிடு ஏந்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கவர் எடுத்து ஜிமின் கிட்ட கொடுக்குறாரு. ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக், என்னை பார்த்தது போதும், என்னை பார்த்தாலாம் பசி அடங்காது, சாப்பிடு முதல்ல அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு ஜங்குக்கு அப்படியே எழுந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போயிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபுட்டை பார்க்குறாங்க. அது எல்லாமே ஜிமின்க்கு பிடிச்ச ஃபுட்டு. ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே சாப்பிட்றாங்க. ஜங்குக்கும் அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. இப்போ ஜிமினும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜங்குக், என்ன சொல்லு அப்படின்ட்டு ஜங்குக் கேட்க, ஜிமின் அப்படியே ஜங்குக்கை ஒரு செகண்ட் பார்க்குறாரு. பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பெட்டில் படுத்துக்கிறாங்க. ஜங்குக்கும் அப்படியே போயிட்டு அமைதியாக பெட்டில் படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிமின் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக் அங்கே இல்லை. ஜிமின் எழுந்துட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற, அங்கே பால்கனி டோர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினும் போயிட்டு அந்த பால்கனியில் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த வாலில் சாஞ்சிட்டே வெளியே தெரிகிற அந்த வியூவை பார்த்துட்ருக்காங்க. ஜிமினுமே போயிட்டு அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. 2 பேருமே எதுவுமே பேசல, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இப்போ ஜிமின் தான், ஜங்குக் சொல்லு, எப்படி? என்னது? இல்லை, அவன்கிட்ட இவ்வளோ சேஞ்சஸ், என்னை வந்து இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிற, அது எப்படி? காலேஜ் டேஸில் நம்ம பக்கத்தில் வந்தாலே உனக்கு பிடிக்காது, உன்கிட்ட பேசினாலே பிடிக்காது, என்னை அப்படி இக்னோர் பண்ணுவேன், அவாய்ட் பண்ணுவேன். இப்போ எப்படி என்னை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிற? தெரில, உண்மையாலுமே இதுதான் ஆன்சரா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கோட ஐஸை பார்த்து கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் ஃபேஸில் அப்பியர் ஆகுது. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இப்போ நினச்சா கூட எனக்கு சிரிப்பு தான் வருது அவன் பின்னாடி சுற்றினதை பார்த்து அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் சிரிக்க, ஜங்குக்கு அமைதியாக இருக்காரு. இப்போ 2 பேருமே அவங்க காலேஜ் டேஸ் தான் அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் ஜூனியர், நம்ம ஜங்குக் சீனியர். அண்டு நம்ம ஜங்குக் வந்து ரொம்ப சைலண்ட்டான கேரக்டர் அண்ட் ஒரே சைடு ரொம்ப கோல்டான பர்சன். ஜங்குக் கிட்ட யாருமே அவ்வளோ சீக்கிரம் பேசவே முடியாது, யாரும் பேசவும் மாட்டாங்க. ஏன்னா ஜங்குக் வந்து ரொம்ப கோல்டாக இருப்பார், ரொம்ப ரூடாக இருப்பார். அவர்கிட்ட யாராவது பேசினாலே அவருக்கு பிடிக்கலனா டக்குன்னு அது ஒரு மாதிரி பேசிடுவார், இல்லை அடிச்சிருவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ எல்லாருமே அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ யோசித்து பேசுவாங்க. ஸோ இப்போது நம்ம ஜிமின் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணி 3 மந்த் ஆகிடுச்சு. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் அப்படியே கையில் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம டீ கூட ஏதோ ஃபைட் பண்ணிக்கிட்டே ஜாலியாக பேசிகிட்டே வராங்க. சடனாக டீ அப்படி ஜிமினை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிமினும் அவர் கையில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே டீயை பார்த்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டே அப்படியே முன்னாடி ஓடிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து அதே சைடில் நம்ம ஜங்குக்கும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் கூட காய், ஜாக், ஜான்சன், யுவன்ஜான் சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க.
ஸோ எல்லோரும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்க ஜிமின் ஜங்குக்கு அதை கவனிக்காமல் அப்படியே போயிட்டு சடனாக இடிச்சிடுறாரு. இடித்ததில் ஜங்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வந்திருப்பார். ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்திருப்பார். ஸோ சடனாக ஜிமின் இடித்ததில் ஜங்குக்கு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஜிமினும் அப்படியே ஜங்குக்கு மேலே தான் விழுறாங்க. பட் ஜங்குக்கு அப்படியே ஜிமினோட ஹேண்டை ஜங்குக்கோட ஹேண்டை வச்சு ஜிமினோடைய ஹோல்ட் பண்ணிடுறாங்க. ஜிமின் சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. எழுந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்க ஜங்கு செம்ம கோவமாக அப்படியே ஜிமினை மறைக்கிறாரு. ஜிமின் சாரி சாரி நான் தெரியாமல் அடிச்சிட்டேன். அது என் ஃப்ரெண்டு துரத்திட்டு வந்தேனா அதான் சாரி சீனியர் சாரி அடிபட்டுருச்சா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு கையை கொடுக்க ஜங்குக்கு அப்படியே முறைச்சிக்கிட்டே யூஞ்சனை பார்க்குறாங்க. யூஞ்சனும் கையும் சேர்ந்தது அப்படியே ஜங்குக்கை தூக்குறாங்க. ஜங்குக்கோட ஹேண்டில் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருக்குது. லைட்டாக ப்ளீட் ஆகுது. ஜிமின் இதை பார்த்துட்டு சீனியர் சாரி அடிபட்டுருச்சு, வாங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், இங்கே பாருங்க ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி சொல்லிக்கிட்டே ஜங்குக்கோட ஹேண்டை பிடிக்க போகிறாங்க. பட் ஜங்குக் ஏய் என்ன பண்ணுற? அது வந்து சீனியர் கையெடு. இல்லை அது கையெடுன்னு சொன்னேன். சாரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படியே பல்லார்னு ஒன்று ஜிமினோட சீஸில் ஸ்லாப் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே சீஸில் கை வச்சுட்டே சீனியர் சாரி சொல்லிட்டல, அறிவில்லை, இப்படி தான் காலேஜில் வருவியா? முன்னாடி யார் வராங்கன்னு தெரியாதா? இப்படி தான் வந்து இடிப்பியா? கண் எங்கே வச்சுருக்க அப்படி சொல்லிட்டு ஜங்கு கத்துறாரு. ஜிமின் அப்படியே டேஸோட ஜங்குக்கை பார்க்குறாங்க. அதுக்குள்ள டேவும் பக்கத்தில் வந்திருப்பாரு. சீனியர் என்ன? அவன் தான் சாரி சொல்கிறான்ல, அவன் தெரியாமல் உங்களை வந்து இடிச்சிட்டான், அதுக்கு இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஏய் நீ யார்? இங்கே பாருங்கள் சீனியர், அவன் பண்ணது தப்பு தான், அதுக்காக அவனை எதுக்கு ஸ்லாப் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சண்டைக்கு போக ஜங்கு ஏன் உனக்கும் வில்லனுமா அப்படி சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. இப்போ ஜிமின் தான் விடு விடு சாரி சீனியர், அது தெரியாமல் பட்டுடுச்சு, நான் தெரியாமல் உங்களை வந்து இடிச்சிட்டேன், ஐம் ரியலி சாரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது காய் தான் டேய் மச்சான் என்னடா அவனுக்கு பிரச்சனை? அவன் தான் தெரியாமல் தானே இடித்தான், அவன் என்ன வேணும்னு வந்து இடித்தானா என்ன? எதுக்கிட்ட எப்படி கோவப்படுற? இங்கே பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? டேய் ஆனால் அவன் தெரியாமல் தானடா. டேய் என்னடா தெரியாமல்? கண்ணை எங்கே வச்சுட்டு வருவான்? தடத்தில் வர்றது கூட தெரியாதா? ரோட்டில் நடந்து வரும்போது இப்படி தான் வந்துட்டுருப்பானா? டேய் என்னடா நீ? சரி வா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க. இப்போ இப்படியே தான் டேஸஸ் போகுது. இப்படியே ஒரு 1 வீக் ஆகிடுது. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கோட கையில் ப்ளீட் ஆகிருக்கும்ல, ஸோ அதே நினப்பாகவே இருக்குது. ஆயில்மெண்ட் வச்சுருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் அடித்ததை கூட மறந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தான் யோசிச்சுட்டே இருக்காரு. பட்டே என்னடா என்ன தான் உனக்கு பிரச்சனை? டே அது வந்து தயவு செஞ்சு சொல்லாத என்கிட்ட. அப்படி எத்தனை வாட்டிடா சொல்லுவ? அப்போ உன்னை அடிச்சிருக்கான், நீ அவனை பற்றி கேர் பண்ணிக்கிற? டேய் பரவாயில்லடா, நான் தானே அவரை இடித்தேன், என்னால் தான் அவருக்கு காயம் ஆயிடுச்சு, ப்ளீஸ்டா ஒரே ஒரு வாட்டி போய் அவரை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கெஞ்சுறாரு. டே என்னமோ பண்ணி தொலை வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஜங்குக்கோட கிளாஸ்க்கு தான். ஜிமின் அப்படியே ஜங்குக்கோட கிளாஸ்க்கு வெளியே நின்றுட்டு உள்ளே எட்டி பார்க்குறாரு. உள்ளே அவ்வளோவா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஜங்குக் அவரோட கேங் மட்டும் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி மெதுவாக நடந்து அந்த கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. ஃபஸ்ட்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேய் இந்த குள்ள கத்திரிக்காய் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் ஜங்குக் என்ன அங்கே பாருடா உன்னை இடித்தான்ல அந்த குள்ள கத்திரிக்காய் வருது அப்படின்னு சொல்லிட்டு காய் ஜங்குக்கு அப்படியே முறைக்கிறாரு காயை. சரி 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 நீ சொல்லிவிட்டு எல்லோரும் சைலண்ட்டாக இருக்க. இப்போ ஜிமின் அப்படியே வந்துட்டு க்யூட்டாக ஜங்குக்கு முன்னாடி நிற்க ஜங்குக்கு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. ஜிமின் சீனியர் எதுக்கு வந்த? என்ன வேணும் உனக்கு? அது வந்து உங்களோட காயம் சரியாயிடுச்சா? ஓகேடா, இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு சூன் போடுறேன்டா. நான் யோசிச்சதை விட கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, அதனால் 2/2 போடுறேன். ஐ திங்க் உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கடா.